வணக்கம் நேயர்களே. உலகளாவிய ரீதியில் 27 நாடுகளுக்கு இது என்ன புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். புதியது அல்ல, பழையதில் இருந்து திரிவடைந்த புதிய வைரஸ். ஒமிக்ரான் வைரஸில் இருந்து திரிவடைந்த ஒரு புதிய வைரஸ் தான் இந்த XBB என்கின்ற கொரோனா தொற்று. இந்த தொற்று 27 நாடுகளில் இப்பொழுது ஆபத்தை விளைவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனி நாட்டில் கண்டறியப்பட்ட இந்த திரிபானது பல ஆபத்துக்களை கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உலக நாட்டு மக்கள் அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டதன் விளைவாக அதிகளவான ஆபத்தை இந்த XBB வைரஸில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அந்த தடுப்பூசிகள் எங்கள் உடலில் செலுத்தப்பட்டதனால் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறனை நாங்கள் உடலளவில் பெற்றிருக்கிறோம். எனவே பெரிய தாக்கம் இல்லாவிட்டாலும் கூட தடுப்பூசி பெறாதவர்களுக்கு பல வேளைகளில் இது பெரிய ஆபத்தை கொடுக்கலாம் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையே இந்த வைரஸ் இன்னும் கண்டறியப்படவில்லை. இது கண்டறியப்பட்டது கடந்த ஜூன் மாதம் ஜெர்மன் நாட்டில். அதைத் தொடர்ந்து பிரித்தானியா, அமெரிக்கா, டென்மார்க் ஆகிய நாடுகளில் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இப்படியானதொரு எந்த சம்பவங்களும் இல்லை. ஒமிக்ரான் தொற்றிலிருந்து ஒமிக்ரான் கூட பெரிய அளவில் பாதிப்பை இலங்கையில் ஏற்படுத்தவில்லை. அதிலிருந்து உருவான இந்த திரிபான XBB வைரஸ் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் சொன்னது போல ஜெர்மனியிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, பிரிட்டனிலிருந்து, டென்மார்க்கிலிருந்து இலங்கைக்கு வருகின்றவர்கள் நோய்க்காவிகளாக செயற்பட்டால் சில வேளைகளில் எங்களுக்கான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அவ்வாறு வருகின்றவர்கள் சரியான முறையில் தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பவர்களாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. சில வேளைகளில் அவர்கள் தடுப்பூசி பெறாமல் இருந்திருந்தால், இங்கே வருகின்ற பொழுது எங்களுக்கு சில வேளைகளில் நாங்களும் தடுப்பூசியை பெறாமல் இருந்திருந்தால் இந்த ஆபத்துக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது சுற்றுலாவிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்த இந்த நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் டென்மார்க், ஜெர்மன் நாடுகளில் இருந்துதான் அதிகமான சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகிறார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அவ்வாறு வருகின்ற சுற்றுலாவிகளில் இருந்து சில வேளைகளில் XBB வைரஸ் எங்களுக்கு தொற்றினால் இலங்கையும் ஒரு முடக்க நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் 90% மேல் அந்த ஆபத்துக்கள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் 27 நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கை மருத்துவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனமும் இது தொடர்பான செய்தியை அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். என்ற வரையில் நாங்கள் அந்த நிலைகள் ஓரளவு இலங்கையில் கண்டறியப்படுகின்ற நிலைமை வந்தால் கண்டிப்பாக முகக்கவசங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சமூக இடைவெளிகளை பேணக்கூடிய தேவைகளும் ஏற்படலாம். கூட்டங்களாக நிற்பதை தவிர்த்து எங்கள் கடமைகளை நாங்கள் தனியே நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. நாங்கள் இலங்கையில் அனைவருமே பெரும்பாலும் தடுப்பூசிகளை பெற்றிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. எனவே பெரிய ஆபத்தாக எங்களுக்கு அது அமையாது. XBB ரொம்ப ஈஸியாகவே எங்களை விட்டு போய்விடும் என்பது ஒரு நம்பிக்கை. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.